ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் 2 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் இந்த அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ முந்திரி நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக இதே கடாயில் இன்னும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா உடச்சி வச்சுருக்கேன் சேமியா. அதை இதில் சேர்த்துட போகிறோம். நல்லா சின்ன சின்னதாக உடச்சிக்கோங்க. நீங்கள் ரோஸ்டட் எடுத்துட்டாலும் சரி, அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக நம்ம பாயசம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது எடுத்துட்டாலும் சரி. எடுத்ததுக்கு அப்புறமா அந்த நெய்யில் சேர்த்துட்டு இப்போ நல்லா வறுத்துக்க போகிறோம். நம்ம நெய்யில் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கண்டினியூஸாக கிண்டி விட்டுட்டே இருங்க. இது லைட்டாக கலர் மாதிரி வரணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துட்டே இருங்க. அப்படி இல்லைனா கரைஞ்சி போயிடும், கலர் மாறிடுங்க. நம்ம ஸ்வீட் நல்லா இருக்காதுங்க. இப்போ நம்ம சேர்த்து சேமியா ஓரளவுக்கு கலர் மாறி வந்துடுச்சு. இன்னுமே நல்லா கலர் மாறி வரணும். அது வரைக்கும் இதை கண்டினியூஸாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இன்னும் சரியாக ஒரு 2 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். அது வரைக்கும் கண்டினியூஸாக இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததுக்கு அப்புறமா இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த ஸ்வீட் ஒரு 2 நிமிஷத்தில் ரொம்பவே சட்டுன்னு செஞ்சிட முடியும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக நம்மளால் ரெடி பண்ணிட முடியும். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவு தான். அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையும் நான் 1/2 கப் அளவு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ அடுத்ததாக லைட்டாக நம்மளுடைய பால் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவு பால், 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் மைதா மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே கண்டினியூஸாக கிண்டி விடலாம். இப்போது இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வந்துடும். நம்ம மைதா மாவு சேர்த்துருக்கிறதால நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்குங்க. அது வரைக்கும் கண்டினியூஸாக கிண்டி விட்டுக்கலாம். நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் 2ல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. அடுத்ததாக பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கலாம் அந்த சேமியா இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா திக்காக வரணும். அது வரைக்கும் கண்டினியூஸாக இப்போ நம்ம இதை சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நம்மளால் செஞ்சிட முடியும். யாராவது கெஸ்ட் வந்தால் கூட செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சட்டுன்னு ரெடி ஆகிடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் இழுத்துட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம பால் சேர்த்துருக்கிறதால நல்லா க்ரீமியாக சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ஸ்வீட் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துட்டு செய்வாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கலைங்க. நம்ம சாதாரணமாக வீட்டில் இருக்க பால் மட்டும் சேர்த்துட்டு இந்த ஸ்வீட் நீங்கள் நம்ம சூப்பராக செய்ய போகிறோம். இதுவுமே டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எப்பவும் செய்கிற ஸ்நாக்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டும். நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கீழே இறக்கி வச்சிடலாங்க. லைட்டாக ஆறணும். கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போது அதுக்கப்புறமா நம்ம வேறு ஷேப்பில் தேவையான ஷேப்பில் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் இறக்கி வச்சிட போகிறேன். இப்போ ரெடியாக இருக்குது. பாருங்கள், நான் கீழே இறக்கி வச்சுருக்கேன். லைட்டாக ஆறிடுச்சு. அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு இருக்குல்ல, அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுடலாம். இது எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறமா இது நம்ம தேவையான ஷேப்பில் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஒரு கப் எடுத்திருக்கேன். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாங்க. நான் ஃபுல்லாக சேர்த்து பெருசாக செய்ய போகிறதில்ல. கொஞ்சமாக சின்னதாக சேர்த்துக்கலாம். நம்ம பால்கோவாலாம் செய்வோம்ல, அந்த ஷேப்பில் சின்னதாக செஞ்சுக்கலாம். மேலே சரியாக லெவல் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கையில் தட்டினீங்கன்னா சூப்பராக வந்துடும். நல்ல ஷேப்பில் பார்க்குறதுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பால் சேர்த்துருக்கிறதால நல்லா க்ரீமியாகவும் இருந்தது. டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. பாருங்கள், இன்னொன்று கூட நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த கப்பில் சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு நம்ம கரண்டியோட பேக் சைடு வச்சுட்டு இது பேக் சைடு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு ஷேப் கிடைக்கும் இந்த மாதிரி தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா. அவ்வளோதான். இந்த மாதிரி தட்டி விட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம்ல அதே மாதிரி எடுத்துடலாங்க இப்போது.
அவ்வளோதான் இப்போ ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து லைட்டா கீழ சாய்ச்சிட்டு தட்டி விட்டீங்கன்னா, மேல் சைடுல வந்து கீழ வந்து அழகா வந்துரும். நல்ல ஸ்கொயர் ஷேப்ல பார்க்கறதுக்கு சூப்பரா வந்துருங்க. அவ்வளோதான் பாருங்க. நல்லா ஸ்கொயர் ஷேப்ல சூப்பரான நம்மளோட ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வந்து இது மாரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காம என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய்.